எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். நாம் நமது வாழ்க்கையிலே நன்மைகளை அல்லது ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென்றால் துன்பத்தின் பாதையை கடக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாகிறது. வேதத்திலே இந்த அனுபவத்திற்கூடாக கடந்து சென்ற யோபு, அவர் என்னை சோதித்தபின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். குயவன் கையிலே இருக்கும் களிமண்ணானது நன்றாக பிசையப்பட்டு தட்டப்பட்டு திரிகையிலே சுற்றப்பட்டு வெப்பத்தில் சுடப்பட்ட பின்னரே அழகான மட்பாண்டமாக காட்சியளிக்கிறது. தேவனின் கையில் இருக்கும் நாமும் இப்படித்தான். அதனால்தான் எரேமியா 18:6 களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு காட்டில் 2 பெரிய பாறைகள் அருகருகே கிடந்தன. பல வருடங்களாக ஒரே இடத்தில் கிடந்த அந்த கற்களுக்கு நாம் எப்போதாவது இங்கிருந்து நகர்வோமா என்ற ஏக்கம் இருந்தது. அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு நகரம். அங்கிருந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து நகரத்தின் மத்தியில் அழகான சிலைகள் அமைக்க தீர்மானித்தார்கள். அதற்காக 7-8 சிற்பிகள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் சிற்பங்களை செதுக்குவதற்கான கற்களை தேடி காட்டுக்குள் வந்தார்கள். அவர்களில் ஒரு சிற்பி இந்த பாறைகளை கவனித்தார். இந்த பாறைகள் 2ம் சரியான அளவில் இருக்கிற மாதிரி தெரியுது, நாளைக்கே தூக்கி கொண்டு போய்விடலாம் என்றார். சிற்பிகள் திரும்பி சென்ற பிறகு முதல் பாறை, ஐயா ஜாலி ஜாலி, நம்ம பல நாள் கனவு நிறைவேற போகுது, நாளைக்கு நாங்கள் நகரத்துக்கு போக போறோம் என்று மகிழ்ச்சியில் துள்ளியது. 2வது பாறை கோபமாக சீறியது, அட மக்கு பயலே, அவங்க உனக்கு நகரத்தை சுத்தி காட்டவா கூட்டிக் கொண்டு போறாங்க, உன்னை அடிச்சு உடைச்சு செதுக்கி சிலையாக மாற்றி விடுவார்கள் தெரியுமா, அதுக்கு என்ன பண்றது, ஒன்றை பெற வேண்டுமென்றால் இன்னொன்றை இழந்துதானே ஆக வேண்டும், நான் வலியை பொறுத்து கொள்வேன், பிரச்சனை இல்லை என்றது முதலாவது பாறை. என்னால் அது முடியாது, நாளைக்கு அவங்கள் வரும்போது நான் இன்னும் மண்ணில் ஆழமாய் போய் உட்கார்ந்து விடுவேன், எல்லோரும் சேர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் என்னை தூக்க முடியாது என்றது 2வது பாறை. மறுநாள் அந்த சிற்பிகள் வந்து முதல் பாறையை கட்டி தூக்கி வண்டியில் வைத்தார்கள். 2வது பாறையை அவர்களால் அசைக்க கூட முடியவில்லை. ஒரு பாறை போதும் என்று அவர்கள் வந்த வழியே திரும்பி சென்று விட்டார்கள். தன்னை துன்பத்திற்கு ஒப்பு கொடுத்த அந்த முதலாவது பாறை இப்போது அற்புதமான சிலையாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. 2வது பாறை இன்னும் காட்டுக்குள் தான் கிடக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த 2வது பாறையை போல எம்முள்ள அநேகர் தேவனுடைய கரத்திலே தம்மை ஒப்பு கொடுப்பதிலே மிகுந்த வைராக்கியம் உள்ளவர்களாய் தம்மை ஆள புதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் கைகளிலே கொடுக்கிற போது மல்கியா 3:3 படி பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்போது நாம் அவர் கரத்தினால் அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியுமாய் மாற்றப்படுவோம். அதற்காக வரும் துன்பத்தை சகித்துக் கொள்ள பலன் வேண்டி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று தாவீது சொன்னது போல எங்களுக்கு வரும் துன்பங்களுக்காக உபத்திரவங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கையில் இருக்கும் அலங்காரமான கிரீடமாய் கரத்தில் ராஜ முடியுமாய் எம்மை மாற்றுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை நீங்களே சோதித்து புடமிடும்படியாய் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சோதனைகளை தாங்கிக் கொள்ள எங்களுக்கு பலன் தந்து எங்களை நடத்துங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.